ட்ரிங்க்ஸ். அண்ணா நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு? நான் டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லையே. சரி அதெல்லாம் விட, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? சூப்பர், மைண்ட் ப்ளோவிங். பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. மைண்ட் ப்ளோயிங். சான்ஸே இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையானே தெரியல. ஐ மீன் அவகிட்ட எப்படி நடந்துக்க, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே என்ன பத்தியே பேசிட்டு இருக்கா. ஆனா நான் பக்கத்துல போனா மட்டும் கோச்சுக்கிட்டு முறைச்சிட்டு போறா. ஆனா நீ என்ன டென்ஷன் ஆகுற? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கும். பையன் பயப்படுவான், பொண்ணு வெக்கப்படும். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கிறது சகஜம் தானே? என்ன அதுவும் இல்லாம மனசை பறி கொடுத்துட்டீங்க. நானும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான். சியர்ஸ். சியர்ஸ். வரப்போற அன்னைக்காக ஒரு சியர்ஸ். பாத்தியா, டெக்கரேஷன் பிரமாதமா இருக்குல்ல. சொடுக்கு போடுறதுக்குள்ள எல்லாத்தையும் அரேஞ்ச் நீங்க பண்ணி. இதெல்லாம் ஒரே நாள்ல பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? பண்டிதர் முகூர்த்த தேதியை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். ஏதாவது குறை இருந்து மத்தவங்க முன்னாடி மானம் போகட்டும், அப்ப தெரியும் எப்ப உங்களுக்கு. பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசாத. நீங்க கொஞ்சம் சும்மா உன் வாயை இருங்க, மூடிக்கிட்டு பேசாம போ. என்ன இந்திரா இது? மாப்பிள்ளையோட அம்மா நீ என்னன்னா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? என்னோட புள்ளைக்கு நிச்சயதார்த்தம் இல்லையா, அதனால தான் நான் இங்க இருக்கேன். இல்லன்னா நான் அமெரிக்காவுக்கு எப்பவோ போய் சேர்ந்திருப்பேன். அதான் நீங்க இருக்கீங்களே, சந்தோஷத்தை கொண்டாடுங்க. இவகிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். பண்டிதரே, மந்திரத்தை மெதுவா படிக்க கூடாது, புல்லட் மாதிரி படிக்கணும். 303. என்ன ராஜ் இன்னும் வரலையா? விருந்தாளிங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. குமாருக்கு சீக்கிரமா போனை பண்ணு. ஒரு நிமிஷமா, இப்பவே நான் பண்றேன். சீக்கிரம் பண்ணு. ஒரு நிமிஷம். நீங்க வாங்க பண்டிதரே. மோதிரத்தை கூட. உண்மையாவே என்கிட்ட எந்த மோதிரமும் இல்ல. இவங்க இப்படி சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. வாணி, ராஜ் ஃபோன் பண்றாரு. சீக்கிரம் பேசு பேசு. அண்ணே சொல்லுங்க. ஓ, என்னம்மா, இங்க கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பண்டிதரும் வந்துட்டாரு. டைம் ஆச்சுல்ல, சீக்கிரம் வாங்க. கிளம்பிட்டோம். 10 நிமிஷத்துல அங்க இருப்போம். இப்ப மோதிரத்தை நமக்கு யார் கொடுப்பாங்க சொல்லு? திருநவங்க தான் நமக்கு மோதிரத்தை கொடுப்பாங்க. நான் தான் சொல்றேன்ல சித்தி, நான் எந்த மோதிரத்தையும் திருடல. உன்னோட மோதிரத்தை என்கிட்ட கொடு. இல்ல, என் அக்கா இந்த மோதிரத்தை கொடுக்க மாட்டான். அப்பாவோட ஞாபகார்த்தமா இது மட்டும் தான் இருக்கு. இதை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது. பாரு, மரியாதையா அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துரு, இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதா இருக்கும். ப்ளீஸ் சித்தப்பா, என்னால இந்த மோதிரத்தை கொடுக்க முடியாது. ப்ளீஸ். இவளுங்க இப்படி சொன்னா கேட்க மாட்டாளுங்க. இவளுங்களை புடிங்க. என்னப்பா சிரிக்கிறீங்க? இது ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. பெருசா இருந்தா என்னம்மா, ரிஷிக்காக நான் இதை செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். இதுதான் இந்த காலத்து ஃபேஷன், அதனால தான் செஞ்சேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, இதுல நூல் சுத்தி இப்போதைக்கு நீ போட்டுக்கோ. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே நூலை எடுத்துட்டு நீ ஏன் ரிஷிக்கு போட்டுரு. ரிஷியை பாக்குற வரைக்கும் இந்த மோதிரம் உன் கையில தான் இருக்கணும். நிச்சயதார்த்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என் தங்கண்டா நீ. என்கிட்ட அதை கொடுத்துருங்க சித்தி, ப்ளீஸ். ஸ்னேகா, இத ரிஷிக்கு போட்டு விடு. சித்தி, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா அது மட்டும் தான் இருக்கு. வாணி, ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் கிளம்புங்க. ஆமா ஸ்னேகா, சீக்கிரம். லேட் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம். சம்பந்தி வரும்போது முக்காடு எடுத்துட்டு வர சொன்னாரு. அத நான் மறந்தே போயிட்டேன். இருங்க வரேன். சரி, ஆகட்டும், சீக்கிரம். நான் போய் என் வலையில எடுத்துட்டு நீ வரேன். இப்ப முதல்ல சீக்கிரம். நான் கார்ல வெயிட் பண்றேன். சரி, நான் உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ வெயிட் பண்ணு. என்ன? ஷில்பா. ஹாய் ஸ்னேகா. ஹாய்.
நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் விடு. இந்த பொக்கையே உன் கசின் கிட்ட கொடுத்துரு, நான் கொடுத்தேன்னு. யாருக்கு? அந்த கார்ல வந்தானே கசின் இஸ் லைக் சூப்பர் ஹாட். ஒரே ஒரு தடவை அவன் கூட எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி தாடி. அவ என் கசின் இல்ல, இஸ் மை ஃபியான்சி. வாட்? அவளுக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. நீ ஒண்ணு பண்ணி இத புடி. இது கொண்டு போய் வேற யாருக்கிட்டயாவது கொடு. இப்ப இங்க இருந்து கிளம்பு. அப்போ சாண்டி என்ன ஆவா? அக்கா வாங்க கிளம்பலாம். இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா. வேண்டாம் சுபா. வேண்டாமா? இதுக்கப்புறம் கூட நீங்க இருக்க போறியாக்கா? அவங்க நம்ம மேல திருட்டு போட்டம் கட்டியிருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்னேகா அவ என்ன சொன்னான்னு பாத்தியா? நீ போய் ரிஷி அவகிட்ட இருந்து பிரிக்கிறியா? சீ, இவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. நீ போய் அவ என்கேஜ்மெண்ட்டுக்கு வேலை பார்க்க போறியா? அப்பா அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிருப்பாங்க. நீ வாக்கா, இருந்த வரைக்கும் போதும். வா. சரி, இங்க இருந்து கிளம்பலாம். ஆனா நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டோம்னா நான் தான் திருடனு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அப்புறம் ஸ்னேகாவையும் ரிஷியையும் நான் தான் பெருக்கி நினைச்சேன்னு அவங்க நினைப்பாங்க. முதல்ல இந்த நிச்சயதார்த்தம் முடியட்டும். அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு அவங்க நம்பல இல்ல, நம்ம அப்பா அம்மாவோட வளர்ப்பை பத்தி தப்பா பேசிட்டு போறாங்க. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு போலன்னா அப்புறம் நான் தான் திருடனு எல்லாருமே நினைப்பாங்க. நான் கண்டிப்பா போவேன். ரிஷிக்கு ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தா அவனை பத்தின உண்மை தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு பண்ணிக்கிட்டோம். அது அவளோட வாழ்க்கை, அவளோட இஷ்டம். நான் கண்டிப்பா கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு. எனக்கும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் நிரூபிக்கணும். ஒருவேளை ஸ்னேகாக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் ஆனா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். ஹாய். அண்ணா அண்ணா என்ன? எல்லா பொண்ணுங்களும் ஹாட்டா இருக்காங்கண்ணா. ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் சைலண்டா இரு. என்னாச்சு? அனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அவளை காணோம். அண்ணா ஒரு விஷயம் சொல்லவா? கல்யாணத்துக்கு அப்புறம் 2 நாள் எல்லாமே போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் என்கிட்ட வராத. ஏதாவது புது கேர்ள் ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்த. என்ன வளர? அண்ணா அம்மாவையும் அப்பாவையும் டெய்லி பாக்குறீங்களா? எப்பவாவது சந்தோஷமா இருக்காங்களா? எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. இங்க பாரு ரிஷி, சொல்லுமா? பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களா? வந்துட்டாங்களா? நில்லுடா, இப்பவும் டைம் இருக்கு. வேண்டான்னு சொல்லிடு. மாம், ஆண்டி, அனு வந்துட்டாளா? ஆஹா, அனுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ற போல இருக்க. அப்படியா? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அதோ அங்க இருக்கா. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. அக்கா, நம்ம எதுக்காக இங்க வந்தோமோ அந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம். ம், வா. இன்னமும் கோவமா தான் இருக்கியா? இங்க நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் நான் கிளம்புறேன். நான் உங்ககிட்ட பேசணும் அனு.
உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. நான் உன்கிட்ட கண்டிப்பா பேசணும். வா. ரிஷி